ஏதோ ரொமான்ஸ் மூட்ல இருக்க போல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணிருக்க. அப்படியா? நான் என்ன விஷயம் பண்ண? கிறிஷ் ஸ்கூலுக்கு போய் அவனுக்காக நீ சர்டிபிகேட் வாங்கினல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ சந்தோஷப்படுற? அவன் யாரோ நாம யாரோ. நான் சந்தோஷப்படாம வேற யார் சந்தோஷப்படுவா? நான் தானே கிறிஷோட அம்மா. எது? நீ கிறிஷோட அம்மாவா? ஐயோ, சந்தோஷத்துல உண்மையை உளறிட்டோமே. இவன் இங்க பார்த்தல கூடா. அதானே, இங்க நாங்க 2 பேர் தானே இருக்கோம். நீ வேற. டேய், நீ யாரோட டாடின்னு சொன்ன? டாடி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? ஏய் குடிச்சாத்தா, அவனை பார்த்து எதுக்குடா டாடின்னு கூப்பிடுற? திமிராயி போச்சு உனக்கு. அப்பா அம்மா யாருன்னு தெரியாது உனக்கு. ஏன் பிள்ளை வந்து டாடின்னு சொல்ற? ரோகிணி கரண்டியை காய்ச்சி அவன் வாயில சூடு வை. அறிவு கட்ட திறமை ஏதாவது பேசாத. சின்ன பையன் பேசுறது சூடு வைக்கணும். சின்ன குழந்தை மாதிரி அங்க அவன் பேசுறான். மனோஜ பார்த்து டாடின்னு கூப்பிடுறாம. நியாயமா அவனை பார்த்து கேடின்னு தான் கூப்பிடணும். இவன் ஏன் டாடின்னு சொல்றானு தெரியல. நீ சும்மா என்ன நடக்குது இந்த வீட்ல? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டா பரவாயில்ல, இவன் சொத்தையே கேட்பான் போல. சரி சரிங்க கிரிஷ், வா சாப்பிட போலாம். உள்ள வாங்க. ரோஹிணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. பாவம், ரோஹிணியால உங்களுக்கு தான் தர்ம சங்கடம். இந்த விஷயத்தை அப்படியே வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. ஆனா நீ இந்த ஜென்மத்துல சொல்ற மாதிரி எனக்கு தெரியல.